ஹே கைஸ், இன்னைக்கு நாம ஒரு புது கொரியன் டிராமா தான் பார்க்க போறோம். தட் வின்டர் த விண்ட் ப்ளோஸ். இது ஒரு ரொமான்டிக் சஸ்பென்ஸ் டிராமா. நம்ம ஹீரோ ஆள்மாறாட்டம் பண்ணி ஒரு பணக்கார வீட்டுக்குள்ள என்டர் ஆகுறாரு. அங்கதான் ஹீரோயின் இருக்கா. அதுக்கப்புறம் தான் நமக்கு கதைய ஆரம்பிக்குது. சீரிஸ் கண்டிப்பா நல்லா இருக்கும். கடைசி வர பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமே இந்த சேனல்ல தான் நம்ம சீரிஸ் எல்லாமே வரப்போகுது. இப்ப சீரிஸ்குள்ள போலாம். ஒரு அடர்ந்த பனி, தூரத்துல ஒரு பெரிய மலை இருக்கு. அந்த பனிக்குள்ள ஒரே ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்துக்கு அடியில டேபிள் போட்டிருக்காங்க. அந்த டேபிள்ல ஒரு பாலித்தீன் பேக்குள்ள நிறைய துணியா இருக்கு. தூரத்துல ஒரு பொண்ணு ஓடிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் நல்லா தெரியுது, அந்த பாலித்தீன் பேக்குள்ள நிறைய துணி வச்சு உள்ள ஒரு குட்டி பாப்பாவை வச்சிருக்காங்க. தூரத்துல ஓடிட்டு இருக்காங்கல்ல, அவங்கதான் அவங்க குழந்தைய அப்படியே போட்டு போயிட்டாங்க போல. அந்த குழந்தை பனியில அழுகுது. இப்ப அப்படியே இங்க கட் பண்ணி நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பேரு சோய், கூடவே ஒரு பொண்ணு இருக்கா சாரா. ரெண்டு பேரும் கொஞ்சம் நெருக்கமா இருந்துட்டே பேசுறாங்க. சாரா இவனோட குடும்பத்தை பத்தி கேட்க அவன் ரொம்ப ஏக்கமா கவலையா குடும்பமா அப்படின்னு யோசிக்கிறான். அப்பதான் நமக்கு புரியுது, ஒரு மரத்தடியில ஒரு பாப்பாவை போட்டு போனாங்கல்ல, அந்த பாப்பா தான் நம்ம ஹீரோ சோய். இப்ப அப்படியே அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவ ட்ரெட்மில்ல ஓடிக்கிட்டே ஒரு நியூஸ் பாத்துட்டு இருக்கா. இவ பேரு ஜீசு. நம்ம ஹீரோயின் ஜீசுவோட அப்பா பெரிய பணக்காரரு. ஆனா அவர் இப்ப உடம்பு சரியில்லாம கோமால இருக்காரு. இப்ப அவருக்குன்னு இருக்கிறது நம்ம ஹீரோயின் ஜீசு மட்டும்தான். அவ அப்பா வேற கோமால இருக்கிறதுனால அடுத்து யாரு சேர்மனை அறிவிக்க போறாங்க அப்படின்னு நியூஸ்ல போயிட்டு இருக்கு. இத பாத்துட்டே இருக்கும்போது அப்படியே அவளோட அப்பாவை காட்டுறாங்க. அவரை வீட்டுல வச்சுதான் பாத்துக்கிறாங்க. அந்த ரூம்குள்ள இன்னொரு 3 பேர் இருக்காங்க. ஒரு லாயர், ஒரு செக்ரட்டரி, அதோட ஹீரோயினோட ஃபியான்சி. அவ ஃபியான்சி தான் இப்போ கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்கான் போல. ஆக்டிங் சேர்மனா இருக்கான். அவன் செக்ரட்டரி வாங்கிட்ட, இனிமேலாம் என்னால ஆக்டிங் சேர்மனா இருக்க முடியாது, சீக்கிரம் எனக்கும் ஜீசுக்கும் கல்யாணம் பண்ணுவீங்க, அங்கிளுக்கு ஏதாவது ஆகுறதுக்கு முன்னாடி ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது செக்ரட்டரி வாங்கும் அதுதான் சரின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஜீசு உள்ள வரா. வீட்டுல ஒருத்தங்க உடம்பு சரியில்லாம படுத்து கிடக்காங்க. அப்ப எப்படி நல்ல விஷயம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜீசு உள்ள வரா. செக்ரட்டரி வாங், டாக்டர் எப்ப வேணாலும் என்ன வேணாலும் ஆகலாம்னு சொல்லியிருக்காரு, அதுக்கு முன்னாடி நம்ம நல்ல விஷயம் பண்ணணும் போது அதான் எங்க அப்பா உயிரோட தானே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தடவிக்கிட்டே போறா. அவங்க அப்பா பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டும் தடவிதான் பாக்குறா. அப்பதான் தெரியுது நம்ம ஜீசுவுக்கு கண்ணு தெரியாது. அப்படியே இங்க கட் பண்ணி நம்ம ஹீரோ சோயை தான் கட்டுறாங்க. அவன் சரியான கேம்பிளர் போல. ஒரே சூதாட்டமா ஆடினாலும் நல்லா விளையாடுவான், நல்லா சம்பாதிப்பான் போல. அவன் கூடவே ஒருத்தன் இருக்கான், அவன் ஃப்ரெண்டு பார்க்கு. நம்ம ஹீரோ சோய் எதுக்கு வாழ்றோன்ற ஒரு அர்த்தமே இல்லாம தான் வாழ்ந்துட்டு இருக்கான். வாழ்க்கையில ஒரு குறிக்கோளே இல்ல. இப்போ ஒரு இடத்துல சூதாட்டம் தான் விளையாண்டுட்டு இருக்கான். அங்க நல்லா விளையாண்டு நிறைய காசு சம்பாதிக்கிறான். இதை பொறுக்காம கூட இருக்கிறவங்க அடியால வச்சு அவங்களை அடிக்க சொல்ல ஒரு சின்ன ஃபைட் சீன். சோயும் பார்க்கும் சேர்ந்து அந்த அடியாள்கள் எல்லாம் அடிச்சுட்டு வெளியில ஓடி வராங்க. ரெண்டு பேரும் அவ்வளவு சந்தோஷமா தான் வராங்க. இது ஒரு என்டர்டைன்மெண்டா தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே ஜோயோட வாய்ஸ் ஓவர் வருது. என் வாழ்க்கையில எதுக்காக வாழ்றோம், ஏன் வாழ்றோம்னே தெரியாம ஒரு மீனிங்கே இல்லாம தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். எல்லார் வாழ்க்கையிலுமே ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா என்னோட வாழ்க்கையில அப்படி ஏதாவது ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிச்சா நான் இன்னும் நல்லா வாழ்வேனா அப்படின்னு அவன் யோசிச்சுட்டே இருக்கான். இவன் இப்பெல்லாம் நடந்துக்கிறத பார்த்து சாராக்கே ஒரு சந்தேகம் வருது, நம்மளை இவன் விட்டுட்டு போயிடுவானோன்னு. ஆனா அப்ப கூட நான் விட்டுட்டு போக மாட்டேன் அந்த மாதிரி சொல்லவே இல்ல. இதை நினைச்சு அவளுக்கு இன்னும் கவலையா தான் இருக்கு. உட்காந்து அழுதுட்டு தான் இருக்கா. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில சோயோட ஃப்ரெண்டு பார்க், அவங்க கூட இன்னொருத்தன் இருக்கான். இவனும் இவங்களோட ஃப்ரெண்டு தான். இவனோட பேரும் நம்ம ஹீரோவோட பேரும் ஒண்ணுதான். 3 பேருமே பேசிட்டே பிரிட்ஜ்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டு இன்னொரு சோய் இருக்கான்ல, அவன் தன்னை பிஎல் குரூப்போட வாரிசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு 8 வயசாவும் இவனோட தங்கச்சிக்கு 6 வயசாவும் இருக்கும்போது அவங்க அம்மா அவங்க அப்பாவை டிவோர்ஸ் பண்ணிட்டு வெளியில வந்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் இவன் அம்மா கூடவும் இவன் தங்கச்சி அப்பா கூடவும் வளர்ந்துருக்கா. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் அவங்க அம்மா இறந்துட்டாங்க. இவன்கிட்டையும் பிஎல் குரூப்புக்கு போகாத, அவங்ககிட்ட போய் ஹெல்ப் நிக்காதுன்னு சொல்லியிருப்பாங்க போல. இவன் இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கானா, ஒரு இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணி கெத்தா அவங்க முன்னாடி போய் நிக்கணும்னு. ஆனா இந்த விஷயத்தெல்லாம் பார்க் நம்ப மாட்டான். நீ என்னடா ரொம்ப தான் ஓவரா பேசிட்டு இருக்க, நீ என்ன சொன்னாலும் நம்பவும் நினைச்சிட்டு இருக்கியான்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இன்னொரு சோய் பாக்கெட்ல ஒரு லெட்டர் இருக்கிறத கவனிக்கிறான். அதை எடுத்து பார்த்தா அதுல அவனோட தங்கச்சிக்கு லெட்டர் அனுப்பியிருக்கான். அவன் தங்கச்சினா யாரு, நம்ம ஹீரோயின் ஜீசு தான். இப்ப அந்த லெட்டர்ல வர நம்ம ஹீரோ சோயோட அட்ரஸ் கொடுத்திருக்கான். அதுக்கும் பார்க் சண்டைக்கு வரான். நீ எதுக்கு அவன் வீட்டு அட்ரஸ் கொடுத்திருக்க, உன் பேரும் அவன் பேரும் ஒன்னா இருக்கிறதே எனக்கு பிடிக்கல, இதுல இந்த வேலை எல்லாம் பாக்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோ சோய் உன் பேருக்கு என்ன அர்த்தம்னு கேட்கும்போது என் அம்மா எனக்காக இந்த பேர் வச்சாங்க, இதுக்கு அர்த்தம் நான் என் தங்கச்சியையும் இந்த உலகத்தையும் காப்பாத்துவேன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப அப்படி இன்னொரு புது கேரக்டர் காட்டுறாங்க. இவ பேர் மூன். இவ ஹீரோ சோய் கிட்ட நேத்து நைட் நீ எங்க இருந்த, யார் கூட இருந்த, அடுத்து ஏதாவது புதுசா பொண்ணை புடிச்சிட்டியா அப்படின்னு கோமா கேட்டுட்டு இருக்கா. அவனும் இல்லன்ற மாதிரி சொல்லிட்டு சாப்பிட உட்காந்துட்டான். பார்க், ஹீரோ ஃப்ரெண்டு சோய் எல்லாருமே கூட தான் இருக்காங்க. அப்ப வந்து உன் பர்சுங்க நான் காசு எடுத்துக்கிறேன்னு சொல்லி எடுக்க போறா. இவ செடி மரம் அந்த மாதிரி
மாதிரிலாம் விக்கிற ஷாப் வச்சிருக்கா போல. இப்ப ஹீரோக்கு ஏதோ செடி கொண்டு வந்திருக்கா, அதுக்கு காசு எடுக்கிறதுக்காக ஹீரோ பெட்ரூமுக்கு போறா. அப்பதான் நமக்கு ஒரு விஷயம் தெரியுது, இந்த மூணோட அக்காவும் நம்ம ஹீரோ சோயை லவ் பண்ணிருப்பாங்க போல. அப்புறம் சோய் ஏதோ ஒரு காரணத்துக்காக பிரேக்கப் பண்ணிருக்கான். அந்த ஆத்திரத்துல கோவத்துல ஒரு ட்ரக்ல வண்டியோட போய் விழுந்து இறந்திருக்கா. இதை எல்லாத்தையுமே ஹீரோ ஃப்ரெண்டு சோய் கிட்ட பார்த்து சொல்லிட்டு இருக்கும் போதே மூணு வேகமா கோவமா வந்துட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா ஹீரோ சோயோட ரூம்ல இருந்து ஒரு இன்னர்வேர் எடுத்துட்டு வந்திருக்கா. அதான் சாரா இருக்கால, ஹீரோவோட புது கேர்ள் ஃப்ரெண்ட், அவளோட தான். கோவமா அதை சூப்ல போட்டுட்டு அப்படியே அந்த சூப்பை சோயோட தலை மேல ஊத்திட்டு போறா. பார்க்குக்குன்னா செம்ம காண்டாகுது. பார்க்குக்கு சோய்னா ரொம்ப இஷ்டம் போல. ரெண்டு பேரும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. இப்ப அப்படியே இங்க கட் பண்ணி நம்ம ஜீசுவோட வீட்டுல தான் காட்டுறாங்க. இந்த செக்ரட்டரி வாங்கிருக்காங்கல்ல, அவங்க தோட்டக்காரங்க கூட பேசிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்க வீட்டுக்கு ஏதோ ஒரு லெட்டர் வருது. போஸ்ட்மேனை பார்த்தோன்னே இவங்க கொஞ்சம் பதட்டமாகறாங்க. வேக வேகமா போயிட்டு இருக்காங்க. இவங்க போறதுக்குள்ளவே ஜீசு அந்த போஸ்ட வாங்குறா. இந்த போஸ்ட்மேனுக்கு ஜீசுவை நல்லா தெரியும் போல. அவ என்ன லெட்டர்லாம் வந்திருக்குன்னு கேட்கும்போது லெட்டரை பார்த்துட்டு என்னன்னு சொல்றாரு. இவ அண்ணன் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு அந்த சோய் இருக்கான்ல, அவன் இவளுக்கு லெட்டர் போட்டுட்டு தான் இருந்திருக்கான். அந்த லெட்டர்ல ஒண்ணு வந்திருக்கு. அதை போஸ்ட்மேன் பார்த்துட்டு இன்னொரு லெட்டரா, இப்ப கொஞ்சம் மாசமாவே உங்க அண்ணன் மாசத்துக்கு 1 இல்லைன்னா 2 லெட்டர் போடுறாருல அப்படின்னு கேட்க ஜீசு ஒரு மாதிரி பாக்குறா. ஏன்னா இந்த விஷயம்லாம் ஜீசுக்கு தெரியவே தெரியாது. செக்ரட்டரி வாங்க தான் மறைச்சிருப்பாங்க போல. இப்போ வேக வேகமா உள்ள போய் ஹால்ல அவளோட திங்ஸ் இருந்ததெல்லாம் எடுத்துட்டு லெட்டர் வாங்கினது தெரியக்கூடாதுன்றதுக்காக அவசரமா ரூமுக்கு போறா. ஒரே பதட்டத்தோட செக்ரட்டரி வாங்க உள்ள வராங்க. வந்து தேடி தேடி பாக்குறாங்க, யாரையும் காணும், உள்ள வேலைக்காரங்களையும் காணும். அப்ப லெட்டரை யார் தான் வாங்கிருப்பா அப்படின்னு சொல்லி மேல மாடியில எல்லாம் போய் பாக்குறாங்க. அப்புறம் அப்படி ஜீசு கிட்ட பேசுற மாதிரி உள்ள போறாங்க. அவ டச் அப் பண்ணிட்டு இருக்க, எங்கேயாவது வெளியில போறியாமான்னு கேட்கும்போது நானே ஒரு கண்ணு தெரியாத பொண்ணு, நான் எங்க போயிட போறேன், கம்யூனிட்டி சென்டருக்கு தான் போறேன்னு போது இந்த டிரைவரை வர சொல்றேன்றாங்க. ஆனா இல்ல பரவாயில்ல, நான் கேப் புக் பண்ணிட்டேன், நானே போய்க்கிறேன்னு சொல்லிடுறா. எப்படினாலும் நான் வாழ்நாள் முழுக்க தனியா தானே இருந்தாகணும், எங்க அப்பா போனதுக்கு அப்புறம் எனக்குன்னு யார் இருக்கான்றா. செக்ரட்டரி வாங்க உடனே ஏன் இன்னுமே என் மேல நம்பிக்கை வரலையா உனக்குன்னு கேட்க, என் அம்மாவும் அண்ணனும் என்னை விட்டு பிரிஞ்சதுக்கு காரணமே நீங்க தானே, எங்க அப்பா என்னை விட உங்களை தானே நம்பினாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த செக்ரட்டரி வாங்காலதான் ஜீசுவோட அம்மாவும் அண்ணனும் பிரிஞ்சு போயிருப்பாங்க போல. ஆனா என்ன விஷயம்ன்றது இன்னும் தெரியல. இவ அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இவ அண்ணனை தேடாததும் இவளுக்கு ஒரு கோவம். செக்ரட்டரி வாங்க அதுக்கும் ஒரு ரீசன் வச்சிருக்காங்க. உங்க அப்பா தான் தேட வேணாம்னு சொல்லிட்டாருன்னு சொல்ல இவளால சமாதானம் ஆகவே முடியல. அப்புறம் செக்ரட்டரி இவகிட்ட போஸ்ட்மேன் லெட்டர் ஏதாவது கொடுத்தாரா என்னன்னு கேக்குறாங்க. அவ இல்லன்னு சொல்லிட்டு பேக் எடுத்துட்டு கிளம்புறா. ஆனா பேக் ஜிப்பு ஓபன்ல இருக்கு, உள்ள மெயிலும் இருக்கு. அதை செக்ரட்டரி வாங்க பாத்துடுறாங்க. இப்ப ஜீசு டாக்ஸி பிடிச்சி டாக்ஸிக்காரர்கிட்ட கையால எழுதின லெட்டர் இதுல ஏதாவது இருக்கா, அதை பார்த்து அந்த அட்ரஸ்க்கு போங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. இந்த பக்கம் செக்ரட்டரி வாங்க போஸ்ட் ஆபீஸ்க்கு போன் பண்ணி எங்க வீட்டுக்கு இன்னைக்கு லெட்டர் வந்துச்சுல, அதுல கையால எழுதின லெட்டர் வந்துச்சான்னு கேக்குறாங்க. அங்க போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து கன்ஃபார்ம் பண்றாங்க, ஆமா வந்துச்சுன்னு. அந்நேரம் ஜீசுவோட அப்பா ரூம்ல இருந்து வார்னிங் அலர்ட் வருது. ஆனா இந்த செக்ரட்டரி வாங்க கீழே வேக வேகமா போறாங்க ஸ்டெப்ஸ்ல. ஆனா ஒரு கட்டத்துல அப்படி நின்றுறாங்க. இவங்களுக்கு அவரை காப்பாத்தணும்னு தோணல போல. அப்புறம் இன்டர்காம்லயும் வெளியில இருந்த செக்ரட்டரி ஏதாச்சும் பிரச்சனையா மேம்னு கேட்க, இல்ல ஃபால்ஸ் அலார்ம் தான், ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இப்ப அப்படி சோயோட வீட்டுல பார்த்தா சோய் நல்லா தூங்கிட்டு இருக்கான். இந்த சாரா பொண்ணு என்ன பண்ணுது, ஏதோ ஒரு ஃபைல சோயோட லாக்கர்ல வச்சுட்டு அவளோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்ப பாக்குறா. கிளம்புறதுக்கு முன்னாடி சோய பாசமா பாத்துட்டு தான் போறா. இவனை பிரிஞ்சு போறாளா இல்லையான்னு தெரியல. அந்த டாக்ஸி டிரைவர் ஜீசுவையும் அந்த லெட்டர்ல இருக்க அட்ரஸ்க்கு வந்து இறக்கி விட்டுட்டாரு. அந்த லெட்டர்ல நம்ம ஹீரோ சோயோட அட்ரஸ் தானே இருந்துச்சு. அது ஒரு ஹோட்டல் அட்ரஸ். அங்கதான் நம்ம ஹீரோ சோய் தங்கியிருக்கான். இப்ப அந்த டாக்ஸி டிரைவர் இந்த பக்கம் போமா அந்த பக்கம் போமான்னு வழி மட்டும் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இந்த ஜீசுக்கு கண்ணு தெரியாது, ஆனா லைட்டா கடுகளவுல அவளுக்கு தெரியும் போல. ஜீசு கரெக்டா உள்ள என்டர் ஆகும் போதுதான் சாரவும் அங்க இருந்து வெளியில போறா. ஜீசு என்ட்ரன்ஸ் வராண்டாலே அதுக்கு மேல போக முடியாம தடுமாறி நின்னுட்டு இருக்க அந்த ஹோட்டல் மேனேஜர் வந்து நீங்க எங்க போகணும் என்னன்னு கேட்டு நம்ம ஹீரோ சோய் ரூமுக்கு முன்னாடி போய் நிறுத்துறாரு. அவளும் காலிங் பெல் அடிச்சிட்டு இருக்கா. சோய் நல்லா டயர்டா தூங்கிட்டு இருக்கான். எரிச்சப்பட்டுட்டே தான் வந்து யார் என்னன்னு கேக்குறான். இவளும் நான் சோயை தேடி வந்தேன்னு கேட்க, நான் தான் யார் நீங்கன்னு கேக்குறான். இவளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, என்ன யாருன்னு கேக்குறான்னு சொல்லிட்டு நீங்க அனுப்பின லெட்டர் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லும் போதுதான் இவனுக்கு புரியுது நம்ம ஃப்ரெண்டு சோயை தான் கேக்குறான்னு. ஏமா அவன் வர 3 மணி ஆகும், அதுவரை என்ன டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்லிட்டு போய் படுத்துக்கிறான். அப்புறம் திரும்பவும் காலிங் பெல் அடிக்கிறா. எரிச்சப்பட்டுட்டே வந்து திரும்பவும் இன்டர்காம்ல பேசுறான். கதவை திறக்கவே இல்ல. இப்பதான் நான் தான் சோய், நீங்க அதுக்குள்ள வெளியில போயிருக்கான்னு சொல்றீங்கன்னு கேட்க, நான் வேற சோய், நீ தேடி வந்த சோய் வேற. 3 மணிக்கு தான் அவன் வருவான், அதுவரை என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, நான் டயர்டா இருக்கேன்னு சொல்லிட்டு போய் படுத்துறான். இவளும் வேற வழி இல்லாம அங்கிருந்து கிளம்புறா. இப்போ ஒரு 3 மணி நேரம் கழிச்சு சோய் கீழே வரான். அப்பதான் அங்க இருந்த மேனேஜர் அந்த பொண்ணு 3 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்றாரு. பார்த்தா ஜீசு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இவனும் பக்கத்துல போய் 3 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்க, எங்கேயாச்சும் உட்காரலாம்னு கேட்க, நீங்க யாருன்னு கேக்குறா. இன்டர்காம்ல பேசினே நான் தான்,
வீட்டுக்கு கீ வேணா கொடுக்கவா, வெயிட் பண்றீங்களான்னு கேட்க இல்ல பரவாயில்லன்னு சொல்ல அவன் அப்படி கிளம்ப பாக்குறான். உடனே அவ கூப்பிட்டு அவ கையில வச்சிருந்த லெட்டரை கொடுத்து இதுல கையில எழுதியிருக்கோம்ல அதை என்ன படிச்சு காட்டுங்களேன், எந்த லெட்டர் எதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல அப்பதான் இவனுக்கு புரியுது அவளுக்கு கண்ணு தெரியாதுன்றது. முதல்ல அவன் நான் பிஸியா இருக்கேன்னு சொல்லிட்டு கிளம்ப பாக்குறான். இவ உடனே என் அண்ணன் லெட்டர் அதுல இருக்கு, எங்க அப்பா வேற உடம்பு சரியில்லாம இருக்காரு, என் அண்ணன் எப்படி இருக்கான்றது எனக்கு தெரியல, ப்ளீஸ் வாசிச்சு காட்டுங்கன்னு கேக்குறா. இவங்க 2 பேரும் ஸ்டெப்ஸ் கிட்ட நின்னுதான் பேசிட்டு இருப்பாங்க. இடைஞ்சலா இருக்கவும் நம்ம சோய் ஜீசு கிட்ட சரி இங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம கீழே போலான்னு சொல்லிட்டு நான் வேணா கையை பிடிச்சி கீழே கூட்டிட்டு போவான்னு சொல்றான். இல்ல நீங்க நடக்கும்போது உங்க காலடி சத்தம் கேட்டே நான் வந்துருவேன்னு சொல்லிடுறா. அவனுக்கு கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு, வந்துருவாளா இல்லையா அப்படின்னு சொல்லி அப்புறம் கீழே போய் அந்த லெட்டரை வாசிச்சு காட்டிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு சோய் என்ன எழுதியிருக்கானா, ஹாய் ஜீசு, நான் தான் உன் அண்ணன் சோய், இந்த லெட்டரை படிக்கும் போதே உனக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்ல நம்ம ஹீரோ ஒரு மாதிரி யோசிக்கிறான். அப்புறம் தான் அவ சொல்றா 6 வயசா இருக்கும்போது அவ அண்ணன் பிரிஞ்சு போனால அதுக்கப்புறம் தான் இவளுக்கு கண்ணு தெரியாம போயிருக்கு. அப்புறம் நான் நல்லா இருக்கேன், நான் ஒரு இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கேன்லாம் எழுதியிருக்கான். ஹீரோ சோய் எல்லாம் சிரிக்கிறான், வாயில இருந்து வர்றது பூரா பொய் போலன்னு. அப்புறம் ஹீரோ சோய் கூட தான் ரூம்மேட்டா இருக்கிறதாவும் அந்த வீட்டை சீக்கிரமாவே வாங்க போறதாவும் எல்லாம் எழுதியிருக்கான். அப்புறம் ஹீரோ சோயை பத்தி எல்லாம் நிறைய எழுதியிருக்க, என்ன பத்தி எல்லாம் எழுதியிருக்கான். அதை மட்டும் விட்டுட்டு நான் மத்ததை வாசிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். நீ நம்ம ஸ்ட்ரிக்டான அப்பா கூட தனியா வாழ்ந்துட்டு இருக்க, எப்படி இருக்க, நல்லபடியா இருக்கியா அப்படிலாம் கேட்க அவளுக்கு அழுகையா வருது. அப்போ ஒரு போலீஸ் கார் அந்த இடத்துக்கு வருது. இவனும் பாக்குறான் என்னடா அப்படின்னு. கரெக்டா அந்நேரம் இவன் ஃப்ரெண்டு பார்க் இருக்கான்ல அவன் போன் பண்ணி அந்த சாரா நல்லா உன்னை மாட்டி விட்டுட்டா, பாஸ் கிம்மோட காசெல்லாம் ஆட்டையை போட்டு நீ தான் ஆட்டையை போட்ட மாதிரி செட் பண்ணிட்டா, போலீஸ் வர வந்துட்டு இருக்காங்க, நீ எஸ்கேப் ஆயிரு அப்படின்னு சொல்ல இவனும் போனை வச்சிட்டு திரும்பினா கரெக்டா போலீஸ் பாத்துட்டாங்க. இவன் நின்னுட்டு இருந்த பில்டிங்க்கு சோத்துல போய் மறைஞ்சுக்கிட்டான். இவளை பார்த்தா வெட்ட வெளியில நிக்கிறா. அப்புறம் அவளையும் புடிச்சு இழுத்து வாயை புத்திக்கிறான். ஜீசுனா செம்மையா பயந்துட்டா. இவளுக்கு லைட்டா ஒரு கடுகு சைஸ்ல சின்னதா பார்வை தெரியும்ல, அது வழியா சோய் முகத்துல உள்ள தழும்பு ஒண்ணு தெரியுது. இவ ரொம்ப பயப்படவும் சோய் இவ கிட்ட பயப்படாத உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேன், போலீஸ் போனதுக்கு அப்புறம் நான் உன்னை விட்டுறேன், உன் அண்ணனை போய் பாத்துக்கோ, கடைசியா உங்க அண்ணன் ஐ லவ் யூ சிஸ்டர் எழுதியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு போட்டோ எடுத்துட்டான். இவளோட வாக்கிங் ஸ்டிக் வேற கீழே விழுந்துருச்சு. இவளால என்ன பண்றதே தெரியல, அப்படியே கீழே உட்காந்து தடவி தேடிட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோ சோயும் வேக வேகமா ஓடிட்டு இருக்கான். பின்னாலேயே போலீஸ் துரத்திட்டே வராங்க. அந்நேரம் கரெக்டா இவனோட ஃப்ரெண்டு சோய் இருக்கான்ல, ஏன் இப்படி ஓடுறான்னு பார்த்துட்டு சோய் என்னாச்சுன்னு கூப்பிட்டுட்டு இவனும் ஹீரோ சோய் பின்னாலே ஓட ஆரம்பிச்சிட்டான். அப்போ ஒரு ரோட கிராஸ் பண்ணும்போது இந்த ஹீரோ ஃப்ரெண்டு சோய் இருக்கான்ல அவன் மேல ஒரு கார் இடிச்சிருது. அந்த இடத்துல ரத்த வெள்ளத்துல கிடக்குறான். அந்த அதிர்ச்சியில நிக்கும் போது போலீஸ் நம்ம ஹீரோ சோயை அரெஸ்ட் பண்ணி போயிடுறாங்க. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிருங்க. பை.